வணக்கம் மக்களே, எல்லா சோமாரிகளும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சாமி கும்பிட்டதோடு பார்த்துருப்பீங்க பொங்க விட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் சட்னி அரைச்சிட்ருக்கேன். பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அப்பா 7:30 வேலைக்கு அனுப்பணும் பார்த்தீங்களா. அதனால் கடகடன்னு வந்து அடுப்படிக்குள்ளே நனைஞ்சாச்சு. அப்பா டிவியை போட்டு உட்காந்து சாவாசமாக பார்த்துட்ருக்காவோ. நம்ம இங்கே உட்கார அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு வேக போட்டு அவியல் காயெல்லாம் இருக்குது அலசி ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு சாம்பாருக்கு அரைக்கணும். அடுத்து அவியலுக்கு அரைக்கணும். எல்லாம் அரைச்சிக்கிறிச்சே மாவாக கொடுத்தா அதெல்லாம் பொண்ணு வேலை நடந்துகிட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெரிய வட்டத்தில் சாம்பார் வைக்கணும். அது கொதிப்பானாங்க. அவள் அப்பாவுக்கு கொதிச்சு பாதி கொதிக்காமல் பாதி தான் சாம்பாரை கோரி கொடுத்து விட்டா மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவள் அப்பா அந்த சாம்பாரி வந்து சூப்பராக இருக்குட்டின்னு இருந்தாவோ. சரி அப்படின்னா உங்கள் தலையெழுத்து அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் காலையிலேருந்து இட்லியும் சட்னியும் வச்சுருந்தேன். அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவோ. அதுக்கப்புறம் அவள் அப்பா வேலைக்கு அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சுட்டு நானே அம்மாவும் படுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப எழுந்து பொங்கல் வச்சோம் பார்த்துக்கோங்க. இந்த பொங்கல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு குடும்பம் மத்தியெல்லாம் இருக்குது. காலையில் வாசல் வைக்கிறேன். நம்ம சாமி கும்பிட்டது முஸ்லீம் ஆளுக்கு சாப்பிட மாட்டோம் பற்றியெல்லாம். அதனால் இவங்களுக்கு தனியாக வச்சுருவேன் கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் சக்கரை பொங்கலும் வச்சுருவேன். வெறும் பொங்கல் மட்டும் கொடுக்க முடியாது. சக்கரை பொங்கல் சாம்பார் சில வீட்டுக்கு அவியலும் கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நானே அம்மாவும் சாப்பிட்டோம். டிவிலலாம் எந்த ப்ரோக்ராமும் பார்க்க மாட்டேன். எப்போ என்ன ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் நமக்கு வேலையே சரியாக போயிடும். இப்படி நம்ம மாங்கன்னு வேலை பார்த்துட்ருக்குற ஆள் ஒரு காலத்தில் நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது டிவியில் மட்டும்தான் இருப்போம். டிவியில் அந்த ப்ரோக்ராம் போட்டு தான் இந்த ப்ரோக்ராம் போட்டு தான் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நம்ம அம்மா தான் செஞ்சுட்டு கிடப்பா பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து மாற்றி இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு கிடக்கோம். நான் மட்டும்தான் இப்படியே நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.